கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கட்டப்பட்ட சங்க கால முருகன் கோயில். சென்னையில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சாடுவன்குப்பம் பழைய பெயர் திருவிழிச்சில். இங்கு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான புலிக்குகை யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அமைந்துள்ளது. அதிலிருந்து வெறும் 100 மீட்டர் தள்ளி தமிழக வரலாற்றையே ஆச்சரியப்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பல துயரங்களை தந்தாலும் வரலாற்றுக்காக அது செய்த ஒரே நல்ல விஷயம் இந்த புதையுண்ட கோவிலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சுனாமி அலைகள் பின்னடைந்தபோது மண்ணுக்குள் புதைந்து கிடந்த கல்வெட்டுகள் வெளிப்பட்டன. அதன் பின்னர் தொல்லியல் துறை தோண்டி எடுத்தது. தமிழகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான புதையுண்ட கோவில்களில் முதன்மையான இடம் பெற்ற சங்ககால முருகன் கோவில். காலப்பின்னணி: சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. இந்த காலத்தைச் சேர்ந்த செங்கல் அடித்தளம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் பல்லவர்கள் கற்றளி எழுப்பியதும் பின்னர் சோழர் காலத்தில் திருப்பணிகள் நடைபெற்றதுமான ஆதாரங்கள் உள்ளன. பின்னர் மீண்டும் ஒரு கடல் சூறாவளி அல்லது சுனாமியால் அழிந்து இன்று சங்ககால அடித்தளம் மட்டுமே மீதமுள்ளது. இங்குள்ள செங்கற்கள் தற்போதைய அளவை விட இரட்டிப்பு பெரியவை. இவை பூம்புகார், உறையூர், அரிக்கமேடு போன்ற சங்ககால இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்களோடு ஒத்துப்போகின்றன. இலக்கிய சான்று: சிலப்பதிகாரம் குறிப்பிடும் குறவன் கூத்து பற்றிய மண் சிற்பங்களும் இங்கு கிடைத்துள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்: கல்லால் செய்யப்பட்ட முருகன் வேல், சுடுமண்ணால் ஆன நந்தி, இது தனித்துவமானது. சிவலிங்கம், பெண் சிலை, விளக்குகள், சோழர்கால செப்பு நாணயங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பே எவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கான சாட்சியம் இந்த இடம். இந்த இடத்திற்கு சென்று நின்று பாருங்கள். இதே மண்ணில் 2000 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்கள் நின்று இந்த கோவிலை கட்டியிருப்பார்கள் என்ற உணர்வோடு பாருங்கள். ஒரு இனம் புரியாத பூரிப்பு உங்கள் உள்ளத்தில் எழும். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. இனிய காலை வணக்கம்.